ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிஸ் சேனல். நாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இன்ஸ்டண்ட்டாக தக்காளி தோசை எப்படி செய்கிறேன்னு பார்த்துடலாம். எப்பயுமே இட்லி தோசை ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தக்காளி தோசை நீங்கள் டக்குன்னு செஞ்சிடலாம். ஹெல்த்தியான ரெசிபி கூட. இப்போ வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு மிக்ஸி ஜாடி எடுத்துருக்கேன். மிக்ஸி ஜாடியில் 3 இல்லைன்னா 4 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கட்டும். அதுக்கப்புறமா இது கூடவே இஞ்சி தோல் சீவி ஒரு சின்ன துண்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஜீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன். அதுக்கப்புறமா காஷ்மீரி ரெட் சில்லி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாமே நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்ப குறன்னு இல்லாமல் மீடியமாக அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி மிக்ஸி ஜார்லேயே ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ரவை 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதே கப்பில் அரிசி மாவு 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையெல்லாம் இதிலேயே ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கோதுமை மாவு ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மைதா மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அதே கிளாஸில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே இன்னொரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி தோசை நல்லா தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். தோசையும் நல்லா மொறுன்னு வரும். ரவா தோசைக்கு எப்படி தண்ணி மாதிரி இருக்குமோ அதே கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், டக்குன்னு மாவு ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இதுலேயே மறுபடியும் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். பாருங்கள், மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி நல்லா தண்ணி மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சிடலாம். ரவையெல்லாம் நல்லா ஊறி வரணும். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மேலே தண்ணியாக இருக்கும், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே பெரிய வெங்காயம் 1 ரொம்ப சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் இதிலேயே ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா துருவி வச்சுருக்க கேரட் 1 இதிலேயே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா கலந்து வந்துடுச்சு. இப்போ இதுலேயே 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நீங்கள் தோசை ஊற்றிட்டு இருக்கும்போது மாவு கொஞ்சம் திக்காச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தோசை ஊற்றிக்கலாம். பாருங்கள், மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ தோசை ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தோசை ஊற்றிடலாம். தோசை ஊற்றும் போது ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். அப்போ தான் இந்த மாதிரி நல்லா ஓட்டையாக வரும். மெல்லிஸாக ஊற்றிக்கோங்க. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ தோசை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. நல்லா ஓரத்தில் எல்லாம் எடுத்து விட்டு இப்போ திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசை திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ சுலபமாக ஈஸியாக தக்காளி ரவா தோசை ரெடி பண்ணியாச்சு. டேஸ்ட்டு கூட அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குதுன்னு. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியான ரெசிபி கூட. இப்போ இதே மாதிரி எல்லா மாவையும் தோசை சுட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த தக்காளி ரவா தோசை பிடிச்சிருந்தால் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான தோசை ரெசிபி கூட. எப்பயுமே ஒரே மாதிரி தோசை செய்யாமல் இந்த மாதிரி ஹெல்த்தியாக தோசை ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. இந்த தக்காளி தோசை கூட தேங்காய் சட்னி இல்லைன்னா கொத்தமல்லி சட்னி சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.